வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெக்குந்தி டோல்கேட் அருகே அம்பலூர் போலீசார் வாகன சோதனை நடத்தினர். கர்நாடகாவில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். காருக்குள் 500 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை பதுக்கி கடத்துவது தெரியவந்தது. கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த திலீப், ராஜ்புத், ரமேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கார் மற்றும் 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் உறுப்பு தானம் செய்தவர்களின் இறுதிச் சடங்கில் அரசு மரியாதை அளிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பிறப்பித்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆவல் சின்னாம்பாளையத்தில் வெள்ளை ஈ தாக்குதல் குறித்து தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது முழுமையாக பாதிக்கப்பட்ட தோட்டங்களை பார்க்காமல் எதற்காக ஆய்வுக்கு வர வேண்டும் என தோட்டக்கலைத்துறை இயக்குநரை பார்த்து ஓரக்கலியூரைச் சேர்ந்த விவசாயி நடராஜ் கேள்வி கேட்டு கொதிப்படைந்தார். எங்க சார் பார்த்தாங்க? எந்த சயின்டிஸ்ட் பார்த்தாங்க? எந்த இது பார்த்தாங்க? நீங்க சொல்லுங்க. என்னைக்கு நைட்டு டிபார்ட்மெண்ட்ல கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார், நீங்க இருந்தீங்க எல்லாம் கேட்டேன், எல்லாம் கொஸ்டின் கேட்டீங்களா? 8 வருஷம் பாதிப்புன்னு சொல்றேன். ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பீங்களா? எங்க கேட்டாங்க சார்? என்ன சார் கேட்டாங்க? அவரு ஏதோ ஃபீல்டுக்குள்ள இறங்கியிருப்பாருங்க. கோவையைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு சோசியல் மீடியா மூலம் சில கல்லூரி மாணவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. மாணவர்கள் சிறுமியை அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்தனர். நட்பு ரீதியாக அழைப்பதாக நம்பிய சிறுமி மாணவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கிருந்த 7 கல்லூரி மாணவர்கள் சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தினர். அன்று இரவு சிறுமி வீடு திரும்பாததால் சிறுமியின் பாட்டி உக்கடம் போலீசில் புகார் கொடுத்தார். மறுநாள் காலை வீடு திரும்பிய சிறுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். தன்னை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூட்டாக பலாத்காரம் செய்ததாக கூறி சிறுமி கதறி எழுதார். விசாரணை நடத்திய போலீசார் 7 மாணவர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் வெவ்வேறு கல்லூரியைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் நண்பர்களாக ஒரே வீட்டில் வசித்து வந்தது தெரியவந்தது. விசாரணை தொடர்கிறது. கோவையில் சிறுமி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.